இந்தியா ஹம்பிள்டு ஆஸ்திரேலியா, இந்தியா ஹம்பிள்டு ஆஸ்திரேலியா. இதுதான்டா வேணும். இப்போ ஒரு சில ஃபேக் ஆஸ்திரேலியன், அதாவது ஒரு ஃபேக் இந்தியன் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இருப்பானுங்க. அதாவது ஆஸ்திரேலியான்னு சொன்னா கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அலையும். எதாரு சொல்லி சமாளிப்பானுங்க. இந்த தாகிஸ்தானி ஃபைட்டர்ஸ் மாதிரி சமாளிப்பானுங்க. ப்ரோ ஹி பிரேக் ஹிஸ் ஹேண்ட் இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரோ அப்படிம்பானுங்க. சண்டை வந்தா கை உடையண்டா, அப்புறம் எதுக்குல சண்டை போட வர. இப்ப சொல்லுவானுங்க பாருங்களேன், பேட் கமிங்ஸ் இல்லாதனாலதான் ப்ரோ நீங்க வந்துட்டு ஜெயிச்சிங்க அப்படிம்பானுங்க. ஒன்னை வேண்டா வராம இருக்க சொன்னது. பேட் கமிங்ஸா நாங்க சொன்னோமா வர வேண்டான்னு? அவனுக்கு தானே காரணம் சொன்னானுங்க, இன்ஜுரி இருக்கு அங்க சுழுக்கு பிடிச்சுன்னு. மிச்சர் சாருக்கு கதை விட்டுட்டு ஓபி அடிச்சுட்டு வீட்டுல உட்காந்துருக்கான். பர்சனல் ப்ராப்ளமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, ஒரு இஷ்யூவும் கிடையாது, சும்மா வீட்டுல இருக்கான். இதுக்குதான் ஸ்டாருக்கு வந்துட்டு வரல. தேவையில்லாம நம்ம தோக்க போற மேட்சுக்கு ஏன்டா விறுவிறுன்னு பவுலிங் போட்டு முதுகெலும்பு உடைச்சிட்டு இருக்கணும்னு வரல. புரியுதா? புரியட்டும். ஹம்பிள்ரா, அமைதியா இருங்க. நாங்க போய் கப் அடிக்க போறோம். கப்பை மட்டும் அடிச்சிருக்கா நிம்மதியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்துட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனல். மறுபடியும் அவனுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. எனக்கு அவனுக்கு தான் வரணும், சவுத் ஆப்பிரிக்கா தான் எனக்கு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும். ஏன்னா அவனுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. நியூசிலாந்து ஏற்கனவே நம்ம அடிச்சிட்டோம். திருப்பியும் அவனுக்கு ஃபைனல் வந்தா நல்லா இருக்காது. சிம்பிளா சொல்ல போனா சவுத் ஆப்பிரிக்கா வந்தா தான் கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஒண்ணு, ஏற்கனவே நம்ம T20 வேர்ல்ட் கப்ல அவனுங்களை அடிச்சிருக்கோம். அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பானுங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹைப் இருக்கும். அதுவும் இல்லாம நம்மளை இறக்கி விட்டு அவனுக்கு தான் டெஸ்ட் வேர்ல்ட் கப் போயிருக்கானுங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க பத்தி. நியூசிலாண்டோட சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, நமக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பானுங்க. அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் வின் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை தான் இருக்க போது. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பாவம் யாரு அப்படின்னா பாகிஸ்தான் தான். அதாவது ஒரு ICC டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணி செமிஃபைனல் ஒன் நடக்கல, ஃபைனலும் அவனு நாட்டில் நடக்க போறது இல்லை. அவனுக்கு டீமு 3 மேட்ச்ல ஒரு ஹோஸ்ட் நேஷன் வந்து வெளியே போயிருக்கு, சாம்பியன்ஸ் ஆஃப் நேஷன். உள்ள வந்தானுங்க, நியூசிலாந்து அடி வாங்கினானுங்க, பாகிஸ்தான் அடி வாங்கிச்சு, இந்தியாட்ட அடி வாங்கினானுங்க. 3 நாள்ல வெளியே போய் மானவங்கப்பட்டு அசிங்கப்பட்டு போயிட்டானுங்க. இப்ப அவனுக்கு கண்ட்ரில ஃபைனலும் நடக்காது. அதாவது ப்ரே பண்ணிட்டு இருப்பானுங்க பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணவங்கலாம், எப்படியாவது இந்தியா தோக்கணும், அப்பதான் நம்ம கண்ட்ரில வந்துட்டு ஃபைனல் நடக்கும், ஒரு பெருமையாவது இருக்கும் ஃபைனல் லாகோர்ல நடந்துச்சு அப்படின்னு. இப்ப அதுக்கான மரியாதையே போச்சு. ஃபைனல் வந்து துபாயில தான் நடக்க போகுது. நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, போன லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு மேட்ச் நடக்கும் போது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஸ்திரேலியா வந்து கிளம்பி வருவானுங்க, வந்ததுக்கு அப்புறம் எப்படி டயர்டா இருக்கும், இது வந்து அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வந்து முன்னாடியே வந்துட்டாங்களாம், அந்த செமிஃபைனல் முன்னாடியே வந்துட்டாங்களாம். அது முன்னாடியே வந்தாங்களா, அந்த மேட்ச் அன்னைக்கு வந்தாங்களா எனக்கு தெரியல. அவங்க அப்பவே வந்துட்டாங்களா, வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா தான் திருப்பி போயிருக்கானுங்க இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம். என்னடா இது நடக்குது. சோ அப்போ ஒரு ப்ராப்ளம் இல்ல. பட் அது மட்டும் இல்ல, பிச்சையும் மாத்திருக்காங்க. பிச்சு வந்து வேற பிச்சு தான் வச்சாங்க ஃபைனலுக்கு. டாஸ் வந்து யார் ஜெயிச்சா அப்படின்னா நம்ம ஸ்டீஃபன் ஸ்மித் தான் ஜெயிச்சா. நல்லவனா அவன் ஜெயிச்சா அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு பேட்டிங் எடுத்தான். நம்ம ரோஹித் சர்மாட்ட கேட்டதுக்கு வந்துட்டு ரோஹித் சர்மாக்கு என்ன சொல்ல தெரியல. இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் a குட் டாஸ் டு லூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில சமயம் கடுப்பா இருக்கும், பேட்டிங் பண்ணலாமா பவுலிங் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும் போது நம்ம டாஸ் ஜெயிக்காம இருக்கிறதே நல்லது. அவனே ஏதாவது சொல்லிக்கிட்டோம். ஸோ பேட்டிங் தான் சொன்னா எனக்கு நிம்மதியா இருந்துப்பா. இந்த 2023 வேர்ல்ட் கப்பை பாக்குற அந்த இது நிலைமை எனக்கு வேண்டாம். பட் அவனுக்கு பேட்டிங் ஆடினானுங்க. பேட்டிங் பிடிக்கும் போது வந்துட்டு இந்த டிராவிஸ் ஹெட் செகண்ட் பால்லே வந்துட்டு ஷமிக்கு கேட்ச் வந்து ஷமி விட்டான். அதே மாதிரி ஸ்டீஃபன் ஸ்மித்துக்கும் கேட்ச் வந்து ஷமி விட்டான் அதையும். பட் பரவாயில்ல, டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் லைட்டா பயமுறுத்தினான். செம்ம ஸ்டார்ட் கொடுத்தான், ஒரு 5-4 2 6 அடிச்சான். அதுக்கப்புறம் வந்தாண்டா வருண் சக்கரவர்த்தி, உள்ள இறக்கி விட்டதுதான். 2 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷம் தலை துண்டா போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவரை காணோம், டிராவிஸ் ஹெட் போயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஸ்மித் இந்த லபுஷேன்லாம் உட்காந்து உருட்டிட்டு நடந்தானுங்க, உருட்டிட்டு நடந்தானுங்க. ஸ்டீவ் ஸ்மித்தும் அவனும் எல்லாம் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் எடுத்து அந்த கூப்பர் காணொலின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவன் ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவான், அந்த டைனோசர் வாயா போன மாதிரி. அது மட்டும் இல்ல, இந்த ரோஹித் சர்மாக்கு ஒரு கேட்ச் மிஸ் ஆச்சு சரியா, அந்த கேட்ச் மிஸ் ஆனது பாக்குறதுக்கு அப்படியே வந்துட்டு இந்த 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல டிராவிஸ் ஹெட் பிடிச்ச கேட்ச் மாதிரியே இருந்துச்சு. பட் அதை விட இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப தூரத்துல போச்சு. லபுஷேன் ட்ரை பண்ணா, நல்ல ட்ரை தான்ப்பா, ஆனா விட்டுட்டான், நல்ல விட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரன்ஸ் ஆச்சு நமக்கு வந்துச்சு. பட் ரோஹித் சர்மா வழக்கம் போல ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுத்தான், நல்லா ஸ்டார்ட் பண்ணான். பட் சுமன் கில் பேட் எல்லாம் மாத்திட்டான். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, MRF பேட் வச்சிருக்கான். ஏன்டா சிஎட் பிடிக்கலையா? சிஎட் நல்லா தானே இருந்துச்சு. சிஎட் வச்சிருந்தா கிரெட் வச்சிருந்தான், சிஎட் தான் வச்சிருந்தான் அவன். கிரெட்னு ஒரு பேட் இருக்கான்னு எனக்கு ஐடியாவே இல்லை. கிரெட்டுக்கு பேட்லாம் உண்டா என்ன? கிரெட் பவர் பிளே அதெல்லாம் இருக்குன்னு தெரியும். சிஎட் தான் வச்சிருந்தான் அவன்.
வந்தோன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டான். பேட்டு காரணம்னா இல்லப்பா, சுப்மன் கில் இன்னைக்கு அவுட் ஆயிட்டான் அவ்வளவுதான். பட் அவனுக்கு டீம்ல பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி சூப்பரா விளையாண்டா, இன்னைக்கு இந்த செம்மையா விளையாண்டான், சூப்பரா விளையாண்டான். பட் நம்ம பவுலர்ஸ் வேற லெவல்ல போட்டாங்க. முகமது ஷமி 3 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், ஜடேஜா எல்லாருமே நம்ம பவுலர்ஸ் நல்லா போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் இன்னைக்கு செம்ம அடி வாங்கினா, என்னன்னே தெரியல. ஒரு 5 ஓவர் தான் போட்டா, அதுக்கே நிறைய ரன் கொடுத்துட்டான், 40 ரன் கிட்ட கொடுத்துட்டானுங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஓவரில் கொஞ்சம் அடி விழுந்துச்சு. மற்றபடி நம்ம வந்து ஈஸியாக அவங்களை மடக்கிட்டோம், ஒரு 160 சம்திங்குள்ளேயே அவனெல்லாம் முடிச்சிட்டோம். எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட் இருந்து எப்படி நம்ம தான் வின் பண்ண போறோம். அவனுங்க வந்துட்டு முடியாது, அந்த பவுலிங் லைனை வச்சுட்டு முடியாது. என்னதான் வந்துட்டு ஸ்டார்க் இல்லை கம்மிங்ஸ் இல்லைனாலும் அது அவனுங்க பிரச்சனை. நாங்க வந்துட்டு ஏன் வரல, இந்த இல்லாத டீமை ஜெயிச்சோம் அப்படின்னா இல்ல, நீ கொண்டு வரல, உன் டீமை நீ கொண்டு வரல, அது உன் பிரச்சனை. நீங்க தான் சாம்பியன்ஸ் டிராஃபி லக் இல்ல, ஏன்னா லாஸ்ட் 2 வாட்டி வந்துட்டு ஒரு மேட்ச் ஜெயிக்கல, தோத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்துட்டு இன்டைரக்டா எவனுமே வரல, கேட்டதுக்கு இன்ஜுரி, அந்த இன்ஜுரி, பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு கதை விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப எல்லாம் ஐபிஎலுக்கு பறந்து வருவாங்க. பேட் கமிங்ஸ் வருவானான்னு எனக்கு தெரியல. பேட் கமிங்ஸ் ஏதோ சீரியஸான இன்ஜுரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவனுக்கு பதிலாக ஏதோ ஒரோக்கோ ஏதோ சன்ரைசர்ஸ் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஐடியாலாம் தெரியல. அது வந்து ஐபிஎல்ல பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச்க்கு நான் வரேன். ஸோ இந்த மேட்ச் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. ஆஸ்திரேலியா அடிச்சது இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, இந்தியா வந்துட்டு ஃபைனல் அடிப்பாங்க அப்படின்னு. ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் அடிச்சிட்டோம்னாலே அது ஒரு பெரிய நிம்மதி. ஏற்கனவே நம்ம வந்துட்டு T20 வேர்ல்ட் கப்ல செம்ம ரிவெஞ்ச் கொடுத்தோம். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்மள டெஸ்ட் சீரீஸ்ல ரொம்ப நோண்டிட்டானுங்க, நம்மளெல்லாம் ரொம்ப ஹம்பிள் ஆக்கிட்டானுங்க. சொல்ல போனா நமக்கு எத்தெல்லாம் வேக விடல. ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேப்டனா வந்து ஏன்டா ரோஹித் சர்மா கேப்டன் ஆனா, பும்ராவே போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து விராட் கோலி ஃபார்ம் அவுட் ஆகி சாம் கான்ஸ்டர்ஸ்ன்ற ஒரு 19 வயசு பையன் சீனை போட்டு ரோஹித் சர்மா வெளியே உட்காந்து மறுபடியும் பும்ரா கேப்டனா போட்டு ரொம்ப நம்மளை வந்து ஹம்பிள் பண்ணிட்டானுங்க. சொல்ல போனா அதுக்கானது வந்து இந்த அட்டிச்சு வெளியே அனுப்புறதுதான் வேலை. ஆஸ்திரேலியாவை அட்டிச்சு பொம்மால அவனை வெளியே உட்கார வைக்கணும். உட்கார வச்சாச்சு, சூத்த மூடிட்டு உட்காருங்கடா ஃபேக் ஃபேன்ஸ்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாச்சு. பட் இப்ப வந்துட்டு நான் ஆஸ்திரேலியா மேல கடுப்பாலாம் பேசல. எனக்கு ஆஸ்திரேலியா தாண்டா பிடிக்கும், இந்தியாவுக்கு அடுத்து எனக்கு ஆஸ்திரேலியா தாண்டா பிடிக்கும். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அவ்வளவுதான். ஏன்னா அவனுங்க நம்மள நிறைய வாட்டி அடிச்சிட்டானுங்க, அந்த கடுப்புல தான் பேசிட்டு இருக்கேன். பட் விராட் கோலி எதுக்குடா அந்த ஏன்டா அந்த தூக்கி அடிச்சான் அந்த பாலை, எதுக்குடா செஞ்சுரி போட்டுட்டு போக வேண்டியதுடா. கேள்றா அவங்களை அடிச்சான்னு சொல்லிட்டு இவனா அவனை பார்த்து தூக்கி அடிச்சு அவுட் ஆகிட்டு போனான். 5 4 தான் அடிச்சிருக்க விராட் கோலி இந்த மேட்ச்ல, 5 4 தான் அடிச்சிருக்க. மூடிட்டு நான் என்ன சொன்னேன், விராட் கோலி நின்னா மேட்ச் வின்னு. இதுதான் மேட்ரு. விராட் கோலி ஒரு பக்கம் ரன்னும் ஓடிக்கிட்டே இருந்தாலே மேட்ச் வின்னு. 100 அடிச்சுட்டு நீ 6 அடி 4 அடி, ஏன்டா அவசரப்பட்டு அந்த தூக்கி அடிச்ச? கான்பிடென்டே இல்லாம ஒரு ஷாட் அடிச்சான், கேஎல் ராகுல் 6 அடிச்சான். அதை பார்த்து இவனும் ஒரு 6 அடிக்கணும்னு அல்ப ஆசையில அடிச்சான், அவுட் ஆயிட்டான். மிஸ் ஆயிட்டு போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சீனா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா விளையாண்டான், ஒரு 46 ரன் அடிச்சான், நல்லா விளையாண்டான். அது மட்டும் இல்ல, இந்த கூப்பரை வந்து நல்லா வெறுப்பேத்திட்டு இருந்தான். ஸ்பின் போடும்போது நல்லா மூவ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். கூப்பர் கொஞ்சம் வெறுப்பாயிட்டு இருந்தான். அந்த டைனோசர் மூஞ்ச பார்க்க எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிட்டே இருந்து, ஏன்னு தெரியல. ரோஹித் சர்மா அவுட் ஆக்குனதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்ன நினைச்சேன், பவர் பிளே முடிய போது ரோஹித் சர்மா அவுட் ஆகக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இந்த ரோஹித் சர்மாக்கு வந்து இந்த பவர் பிளே முடியும் போது தான் கரெக்டா அவுட் ஆவான். கரெக்டா அந்த 9th ஓவர் 10th ஓவர் அந்த மாதிரி தான் எப்பவுமே அவுட் ஆவான். ஸோ அதனால யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், தயவு செய்து ஒன்னு தூக்கடி, லூஸ் தரமா எதுவும் ஷார்ட் அடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் கரெக்டா ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டான். அவன் அவுட் ஆகிட்டு போனோம் செலிப்ரேட் பண்ணுவான், வாயை பொழந்துட்டு இந்த கூப்பர் அப்படியே அவனை நல்ல வேலை தோத்துட்டானுங்கப்பா, நிம்மதியா இருக்கு. மேட்ச் ஷாட் வராதுக்கு பதில் அவன் வந்தான், அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஷமி வந்தோன்னு தூக்கிட்டான் பாவம். இந்தியன் பிரஷரை ஃபேஸ் பண்ண முடியல அவனால, அவ்வளவு பெரிய பிரஷர். ஏன்னா இந்தியா வேற என்ன, சிம்பிளானது. என்னதான் இந்தியா தானே. அது மட்டும் இல்ல, நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு 6 அடிக்கும் போதெல்லாம் எனக்கு மனசுல இதான் நடந்தது, இதே தான் ஓடிட்டு இருந்து. இவன் எதுக்கு இந்த அடி அடிச்சுட்டு இருக்கான்? விராட் கோலி செஞ்சுரி போட போறது இல்ல. இப்போ ஒருவேளை விராட் கோலி 99ல இருக்கான் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா முக்கி ஒரு 5 6 அடிக்க பார்ப்பான், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் எதுக்கு அடிச்சுட்டு இருந்தான்னு எனக்கு புரியல. பட் பார்க்க நல்லா தான் அடிச்சு, ஒரு 3 6 அடிச்சான். கேஎல் ராகுல் பினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல். அதாவது அவனை வந்துட்டு வேர்ல்ட் கப்புக்கு வந்துட்டு எல்லாம் ட்ரோல் பண்றானுங்க. இந்த 2023 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு எவ்வளவு ஸ்லோவா விளையாண்டா, டெஸ்ட் மேட்ச் விளையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான், டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தான். பட் இந்த மேட்ச் செமையா விளையாண்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டான், சாட்டிஸ்ஃபைங்கா இருந்து. அக்ஷர் பட்டேல் எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட கேஎல் ராகுல் மேல கொண்டு வாங்க சொல்லி டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. பட் இட் லுக்ஸ் லைக் அவனுக்கு செட் ஆயிட்டானுன்னு நினைக்கிறேன். மெயின் ரீசன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்
சடனா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வரதுனாலதான். ஏன்னா ஃபுல்லா ரைட் ஹேண்டா இருக்கானுங்க. சரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்துட்டு ஒரு ரைட் ஹேண்ட் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. பட் எதுவும் சொல்ல முடியாது, அவனுங்க அப்படியே வைக்கிறானுங்க. அவனும் நல்லா விளையாடுறான், அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்ப அவன் விளையாடல அப்படின்னா என்ன பொறுத்தவரை கேள்வி தான் மேல கொண்டு வரணும் அப்படின்னு. சரி ஓகே, அவன் விளையாடுறான், அவன் விளையாடும் போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவன் நல்லா தான் விளையாடுறான், எனக்கு தெரிஞ்சு வர்றான், ஒரு சின்ன நாக் அடிக்கிறான் போறான். இன்னைக்கு வந்தவனும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் 6 அடிக்கிறான், அந்த ப்ரெஷரை கொடுக்குறான். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் தோணுது. அக்ஷர் பட்டேல் பண்ணது, அக்ஷர் பட்டேல ஃப்ரண்ட்ல கொண்டு வருது. இப்ப எனக்கு அதுக்கும் டேஜாவு மாதிரி இருக்கு. இதே டைலாக இதே மாதிரி ரிங் லைட்ல வச்சு நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஏற்கனவே நடந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்ப திடீர்னு இது மாதிரி நடக்குது. இப்ப என்னடா எல்லாமே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. இன்னைக்கு வைபே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. UFC வேற வரப்போகுது சண்டே. இந்த மாதிரி தாண்டா ஒரு சண்டே இருக்கணும் ஃபைனல். ஐயோ எப்படியாவது ஜெயிச்சிடணும். சவுத் ஆப்பிரிக்கா தான் வரணும், சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும், அவனுக்கு தான் வருவானுங்க. அதுதான் லாஜிக்கானது, எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கானது அதுதான். சவுத் ஆப்பிரிக்கா தான் வரணும், அவனுக்கு தான் ஸ்ட்ராங்கஸ்டான டீம். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திருப்பி நியூசிலாந்து வந்ததுன்னா அது ஒன்றும் அதுல கிக்கே இல்லை கைஸ். திருப்பி நியூசிலாந்து வந்து என்ன கிக் இருக்கு நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் முன்னாடியே, அப்படியே நம்ம தான் வின் பண்ண போறோம். பட் சவுத் ஆப்பிரிக்கா வந்தா ஒரு தாட் இருக்கும், ரிவெஞ்ச் கொடுப்பானுங்களோ, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, அதனால ரிவெஞ்ச் கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போறோம், அங்க ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்கு நல்ல ஆள் இருக்கு. இந்த கிளாஸ் எல்லாம் பொழந்துருவாங்க ஸ்பின்னர்ஸ் கண்டா. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஹர்ஷ்தீப்பை கொண்டு வராங்களா, எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் வந்துட்டு சடனெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நிறைய பேர் ஹர்ஷ்தீப்பை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க, எனக்கு சடனா ஃபைனல்லாம் போடுவாங்கன்னு தெரியல. மேபி ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவானுங்க, அப்படி இல்லாட்டி இதே டீம் வச்சு போகலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் இருக்கணும் டீம்ல. ஏன்னா ஸ்பின்னு வந்துட்டு இப்போ ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன ஸ்பின் போட்டாலும் அடிச்சுட்டு தான் இருப்பான். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அன்னைக்கு வந்துட்டு பால் டர்ன் ஆகல, ஸ்பின் வேலைக்கே ஆகலைன்னா 4 ஸ்பின்னர் போட்டாலும் அந்த ஸ்பின்னர் ஃபுல்லா அடிச்சுட்டு தான் இருப்பானுங்க உட்காந்துட்டு. ஸோ அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு மேட்சை பார்ப்போம். நான் கான்ஃபிடென்ட்டா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும்ன்றேன். ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு அதுதான் பார்க்கணும், அந்த ஃபைனல் தான் பார்க்கணும். திருப்பியும் சவுத் ஆப்பிரிக்கா வந்தால் தான் லாஜிக்கலி கரெக்டா இருக்கும், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் நம்ம வந்து ஃபைனல் வின் பண்றதுக்கு. ஏன்னா நியூசிலாந்து அடிச்சா அதுல எதுவுமே இல்லை, அப்பா இவங்க தான் ஏற்கனவே அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பவுமா கேப்டன், ஸ்ட்ராங்கான டீம், ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப், ஸ்ட்ராங்கான ஃபீல்டிங் லைனப், ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப், ஃபீல்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஃபீல்டிங் தான் ஒஸ்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டாப்ல இருக்கிறதுல. எல்லாம் நல்லா தின்னுட்டு டம் டிம்னு உள்றானுங்க, அப்படியே கேட்ச் பிடிக்க சொன்னா வருண் சக்கரவர்த்தி தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஃபீல்டுல பால் எங்கேயோ போகுது, நம்மால் எங்கேயோ அப்படின்றான். ஏய் என்னடா ரஜினி மாதிரி ஃபீல்டிங் பண்றடா நீ, ரஜினி நடக்கிற மாதிரி ஃபீல்டிங் பண்ற அருணே, சரியில்லைப்பா. பவுலிங் வேற லெவல்ல இருக்கு, அந்த ஆட்டிடியூட் ஃபீல்டிங்ல இருக்க மாட்டேங்குதுப்பா. ஸோ நிம்மதியா இருக்கு. ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுங்க, எதாரு பண்ணுங்க. நான் வந்து எல்லா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ல, சில பேருக்கு உண்மையிலேயே ஆஸ்திரேலியா பிடிக்கும், எனக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஃபேக்கா டிஃப்ரெண்டா இருக்கணுமே. நம்ம பேட் கமிங்ஸ்ன்னு சொன்னா தெனாவெட்டா இருக்குமே, நம்ம டிராவிஸ் ஹெட் ப்ரோ அப்படின்னு சொன்னா தெனாவெட்டா இருக்குமே, நம்ம ரிக்கி பாண்டின்னு சொன்னா தெனாவெட்டா இருக்குமே அப்படின்ற ஒரு கேங் இருக்கானுங்க. அவனுங்க வந்து பாருங்களேன், நாளைக்கு கதறுவானுங்க கமெண்ட் செக்ஷன்ல, ப்ரோ கமிங்ஸ் இல்ல ப்ரோ, ஹேசல்வுட் இருந்தா நடக்கிறதே வேற அப்படிமாடுங்க, மிச்சல் ஸ்டார்க் இல்ல அப்படிமாடுங்க. நாங்க சொன்னமாடா கொண்டு வர வேண்டாம், நாங்க சொன்னோமா? நீங்க தான் பெரிய டீம் ஆச்சாரா, உங்களுக்கு தான் மென்டாலிட்டி இருக்கு, நீங்க தான் எவன் வந்தாலும் அடிப்பேம்பீங்களே. அவங்களுக்கு யாருமே தேவையில்லை, அவனுக்கு மட்டுமே போதும், அவனுக்கு கண்ட்ரி பிளாகே போதும், அந்த வின்னிங் மென்டாலிட்டியே போதும். நீங்க எங்க வின்னிங் மென்டாலிட்டி? மரியாதையே இல்லாம அடிச்சானுங்க. ஹார்திக் பாண்டியா பார்த்தலடா, அதான் மரியாதை இல்லை அப்படின்றது. ஹார்திக் பாண்டியா நீங்க அடிச்சதை பார்த்தல, KL ராகுல் அடிச்சதை பார்த்தலடா, பினிஷிங் 6, அதெல்லாம் என்ன அர்த்தம்? பொத்திட்டு வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கணும். ஒரு செமிஃபைனல் விக்டரி, அப்பா நிம்மதியா இருக்கு. ஃபைனல் வந்துட்டோம். பிரேக் இருக்கு ஒரு 4 நாள். நாளைக்கு நடக்கிற செமிஃபைனல்ல பார்ப்போம் எவன் வின் பண்ண போறானுங்க அப்படின்னு. சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் வின் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் கைஸ், வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see you in the video, and remember it, always be on top. Cheers.